காசாவயல் கண்ணன் கதைகள் சேனல்ல இது 16வது காணொளி. நம்ம காணொளிய புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், வாங்க கதைய கேட்கலாம். ஒரு சராசரி மனுஷனோட இயல்பு என்னவா இருக்கும்? இன்பம் வந்தா துள்ளி குதிக்கிறதும், துன்பம் வந்தா சோர்ந்து போய் மூலையில உட்கார்றதும். இதுதான் சராசரி மனுஷன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தா சோர்ந்து போறதில்ல அப்படின்னா, அவன் சராசரி மனுஷனே இல்ல. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாரு. அவர தேடிக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தாரு. "ஐயா, உலகத்திலேயே பெரிய ஞானம் எது?" அப்படின்னு அந்த பெரியவர் அந்த ஞானிகிட்ட கேட்டாரு. அதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? "இன்பத்தினால பெரிதும் மகிழ்ச்சி அடையாமலும், துன்பத்தினால மிகவும் சோர்ந்து போகாமல் இருக்கிறது தான் அந்த பெரிய ஞானம்" அப்படின்னு சொன்னாராம். "சரி, சரி சாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது?" அப்படின்னு கேட்டாராம் அந்த பெரியவர். அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், "அத நான் ஒரு கழுதைகிட்ட கத்துக்கிட்டேன்" அப்படின்னாராம். பெரியவருக்கு ஒண்ணும் புரியல, தலைய சொரிஞ்சுகிட்டு இருந்திருக்காரு. இத புரிஞ்சுகிட்ட ஞானி, "நாளைக்கு காலையில நீங்க நம்ம ஆசிரமத்துக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் காலையில அந்த பெரியவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. அவர வரவேற்ற ஞானி, "வாங்க, வாங்க, இப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா ஒரு கழுதை ஒண்ணு போகும். அத நல்லா கவனிச்சு பாருங்க" அப்படின்னு சொன்னாராம். இதுவும் எதுக்குன்னு புரியல பெரியவருக்கு. ஆனாலும் ஞானி சொல்றாரேங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப ஒரு கழுதை அந்த பக்கமா வந்துச்சாம். அது நிறைய அழுக்கு மூட்டைகள சுமந்துகிட்டு வந்துச்சாம். அந்த கழுதைய ஒரு சலவை தொழிலாளி ஓட்டிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆத்துல கொண்டு போய் இந்த அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு திரும்ப எடுத்துட்டு வருவாங்களாம். இத அந்த பெரியவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஞானி சொல்றாரு, "எனக்காக ஒரு வேண்டுதல். நீங்க சாயந்தரம் வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கணும்" அப்படின்னு. "சரி சாமி, நான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். சாயந்தரம் ஆனுச்சு. இப்ப இந்த ஞானி சொன்னாராம், "இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கழுதையானது திரும்பி வரும். அதையும் நல்லா கவனிச்சு பாருங்க" அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை வந்துச்சு. அது நல்லா தோச்சு வெள்ள வெள்ளேர்ன்னு இருக்கிற துணி மூட்டைகள சுமந்துகிட்டு வந்துச்சு. இப்போ அது காலையில அழுக்கு மூட்டைகள சுமந்துட்டு போறோமேன்னு வருத்தப்படவும் இல்ல. திரும்பி வர்றப்ப வெள்ள வெள்ளேர்ன்னு துவைச்ச அழகான துணிகள எடுத்துட்டு வர்றோமேன்னு ரொம்ப சந்தோஷப்படவும் இல்ல. இப்ப 2யும் ஒரே மாதிரி எடுத்துக்கிற மனோநிலைய நான் அந்த கழுதைகிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஞானி சொன்னாராம். ஒரு விஷயத்த நம்ம யாருகிட்ட கத்துக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. எத கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஞானி விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.